புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, ஆண்டின் முதல் நாள கடவுளின் ஆசையோடு தொடங்குவது நம் மக்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அதுவும் புகழ்பெற்ற வடபழனி முருகன் கோயில்ல இன்றைக்கு பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? என்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? திலகவதி 2025க்கு விடை கொடுத்துவிட்டு 2026 வரவேற்பதற்காக நேற்று நள்ளிரவில் இருந்தே சென்னை மக்கள் உற்சாகமாக ஆடி பாடி தங்களுடைய கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டனர். நள்ளிரவில் இருந்து மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை மற்றும் தனியார் மால்கள் மற்றும் ஹோட்டல்களில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இன்று காலை சரியாக 4:30 மணி அளவிலே புகழ்பெற்ற நாம் இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் ஏராளமானோர் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். காலையிலேயே லேசான மழை பெய்தாலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து மெட்ரோ இருக்கக்கூடிய பகுதி வரை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் குழுமி இருப்பதன் காரணமாக ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டு அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை நேராக வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக தற்பொழுது அனுமதிக்கிறார்கள். நாம் இங்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர்களிடம் நாம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எங்கிருந்து வந்தீங்க? இங்க கிரௌட் எப்படி இருக்கு? புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கங்க, என்னோட நேம் முனுசுவாமி. நான் மேடவாக்கத்துல இருந்து வரேங்க. நான் வாரம் வந்துடுவேன் சனிக்கிழமை. இன்னைக்கு புத்தாண்டுனால வடபழனி கோயிலுக்கு வந்திருக்கேங்க. ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய சொந்த ஊர் எது? இங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க சென்னையில பாக்க? என்னோட சொந்த ஊர் வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெங்கடாசலவரம் சொல்லலாம். கொண்டாடுறதுல நான் நார்மலாக அந்த கோயிலுக்கு போகிறது அவ்வளோதாங்க. இந்த வருஷம் நல்லா பயங்கரமாக இருக்குது. கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய புத்தாண்டு வடபழனியில எப்படி உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கு? ரொம்ப உற்சாகமா இருக்கு இந்த வருஷத்து. பல வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் நீங்க சொல்லுங்க சார், புத்தாண்டு எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கிறதுக்காக எல்லாரும் வந்து கோயிலுக்கு பார்த்துட்டு சாமியை வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த புத்தாண்டு எவ்வளவு மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு? நாங்க வந்து அம்ச்சிக்கரியில இருந்து வந்திருக்கோம். புத்தாண்டு நல்லா போயிட்டு இருக்கு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிரௌட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளவு மணி நேரமா காத்துட்டு இருக்கு? ஒரு ½ hour காத்துட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? இந்த வருஷம் எப்படி கொண்டாடி? இந்த வருஷம் வந்து மழைன்றதுனால கொஞ்சம் கிரௌடு வந்து கம்மி தான். இப்போ வந்து வடபழனியில் எப்பவுமே கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப தான் இருக்கு. இப்பெல்லாம் இல்லை இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. அதனால வந்து கூட்டம் அதிகம் தான் இருக்கு சார். நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். ஒரு பக்கம் மழை லேசான சாரல் மழையாக பெய்து வந்தாலும் வடபழனி ஆண்டவர் முருகன் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த புத்தாண்டு எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும், அதாவது சென்னை வாழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி விக்னேஷ்.